இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, Blessed are the peacemakers, for they shall be called the children of God. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அங்கே சமாதானத்துக்கு இடையூறாய் இருக்க மாட்டார்கள். பிசாசு தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தானே ஒன்று வேறொன்றுக்கும் வரான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நான் பார்க்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எந்த சூழ்நிலை மத்தியிலும் அங்கே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் சமாதானத்தை விட்டு நம்மை கெடுக்க முயற்சிக்க முடியாது. அது வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை என்றால் மற்றவர்களால் வரும் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் அங்கே சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த சமாதானம் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. அதைத்தான் இங்கே மத்தேயுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யார் ஒருவன் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை தேடாமல் அங்கே குழப்பங்களுக்குள்ளாய் மக்களை கொண்டு போகிறானோ, அவன் சமாதானத்தை குறித்ததான அறிவில்லாதவன். அவன் துருக்கிரிகளை செய்கிற அந்த பிசாசின் ஆவிக்குள்ளாய் நிறைந்திருக்கிறான். ஆனபடினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் முடியாத அந்த ஆவித்தளத்தில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் அநேகருடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் அங்கே பிரச்சனைகளை உண்டு பண்ணி அங்கே பிசாசுக்கு மக்கள் இடம் கொடுப்பதனாலே, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிருப்பதினாலே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் தேவனுடைய புத்திரராய் இல்லாததினாலே அங்கே பிசாசின் கிரியைகள் அவர்கள் அனுபவித்து அவருடைய வாழ்க்கையிலே சமாதான கேடை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். நாம் சமாதான புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.